ஒரு சிம்பிளா, சூப்பரா, காரசாரமான கருவாடு தொக்கு. சாதத்துக்கும் சரி, அத விட பெஸ்ட் காம்பினேஷனா சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாவும் சரி, சூப்பரான ஒண்ணு. இத ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். நான் இன்னைக்கு அதுக்கு எடுத்திருக்கிறது வஞ்சரம் மீன். அதாவது நெய் மீன், கருவாடு. இது அதாவது உப்பு கண்டம் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. இது எந்த கருவாடுல வேணாலும் இந்த டிஷ்ஷ செய்யலாம். எல்லாத்துக்குமே ஒரே டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். மெயினா அதிகமா நான் யூஸ் பண்றது குச்சி கருவாடு தான். இன்னைக்கு அது இல்ல. அதனால நான் இருக்கிற இந்த நெய் மீன் கருவாடுல செய்வோம்ன்னு சொல்லி அத தான் சாப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உப்பு கண்டம் வச்சு நம்ம கருவாடு செய்றப்ப, அதுல நம்ம சமைக்கிறப்ப உப்பு சேர்க்கவே தேவையில்ல. ஏன்னா, அதிலேயே தேவையான உப்பு இருக்கும். நம்மளுக்கு பாண்டம் பண்றப்பயே உப்பு சேர்த்து தான் பாண்டம் பண்றதுனால, அதுல அதிகமாவே உப்பு இருக்கும். ஸோ, அதனால நம்ம டிஷ் செய்றப்ப அத உப்புக்கு சேர்க்க தேவையே இல்ல. நான் இந்த கருவாட இன்னைக்கு ரொம்பவே இந்த மாரி ஸ்லைஸா சாப் பண்ணியிருக்கிறேன். அப்படியே நம்ம சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். இதுனா கொஞ்சம் நெறைய பீசஸ் கிடைக்கிற மாரி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். ஸோ கருவாடு போட்டதும் நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் சாப் பண்ணியிருக்கிறேன். கருவாட சாப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் தண்ணிய நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்ததா தொக்கு செய்றதுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம். 3 இன்கிரீடியன்ட் தான். வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, வத்தல். என்னோட வத்தல் காரமா இருக்குங்கிறதுனால ஒரே ஒரு வத்தல் தான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க வத்தல் காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் சம அளவு சேர்த்துக்கணும். வத்தல் மட்டும் கொஞ்சம் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது 3யும் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மொத்தமாக வெட்டி வச்ச கருவாடெல்லாம் அப்படியே இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கூட நான் எந்த ஒரு பொடியோ உப்பு எதுவுமே சேர்க்கலை. அப்படியே நம்ம கழுவி வச்சதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஃப்ரை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நான் பொடிசா வேற சாப் பண்ணியிருக்கனால எனக்கு வேகமாகவே வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி உப்பு கண்டம் இல்லாமல் நீல கருவாடு, குச்சி கருவாடு, இந்த மாதிரி நெய் மீன் கருவாடுலேயே பெருசா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப அது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா நிறையவே ஆயில் சேர்த்தாலும் அது பார்க்கவே நல்லா ஷைனிங்காக பார்க்கவே சாப்பிடணுங்கிற ஆசையில் எண்ணெயாக மிதக்கும். நான் எப்பயுமே எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணுவேன். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு அரைச்ச மசாலாலாம் அதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் அதை எண்ணெயிலேயே வதக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 8 மினிட்ஸ் மேலே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா அதோட நம்ம வறுத்து வச்ச கருவாடை சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அந்த மசாலோட ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான டேஸ்ட்டில் கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கருவாடு போட்ட மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லாவே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது உப்பு கண்டம் மாதிரி இருக்கிற கருவாடுங்கிறதுனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. வேறு கருவாடை நம்ம நார்மலாக இந்த குச்சி கருவாடெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். நல்லாவே தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி 2க்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது சப்பாத்தி தான் இந்த கருவாடு தொக்குக்கு. இந்த கருவாடு தொக்கில் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக பூண்டு, கருவேப்பிலை, வத்தல் சேர்த்ததுனால ஒரு 2 டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஏதாவது டூர் போனோம்னா செஞ்சு கொண்டு போய் சப்பாத்தி போட்டு கொண்டு போனோம்னா 2 டேஸ் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இதுக்கு ரொம்ப நேரம் நம்மளுக்கு டைமும் தேவைப்படாது. கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் தேவைப்படும். மற்றபடி நம்ம மசால் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.